குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஆப்போசிட் ஆங்கிள், அட்ஜசன்ட் ஆங்கிள், அதை பேஸ் பண்ணியான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஈஸியான கொஷின்ஸ்லேருந்து எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? ஸோ லைன்ஸ் அண்ட் ஆங்கிளோட கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? போலாமா? ஓகே. இந்த இடத்துல கொஸ்டின் உங்களுக்கு விசிபிளா இருக்கா? கரெக்டா விசிபிளா இருக்கா? ஒரு ஹரிசாண்டல் லைனை ஒரு டிரான்ஸ்வர்சல் லைன் கட் பண்ணும்போது எனக்கு ஏ அப்படின்னு ஒரு ஆங்கிளும் பி அப்படின்ற ஒரு ஆங்கிளும் கிடைக்குது. ஓகேவா? எஸ். எனக்கு இப்போ இந்த இடத்துல மொத்தமா கிடைக்கிற ஆங்கிள், அதாவது ஏவையும் பியையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும்னு தெரியும். ஏன்? சம் ஆஃப் adjacent angles are equal to 180 டிகிரி. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பியோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏவோட கண்டிஷனையும் பியோட கண்டிஷனையும் ஆட் பண்ணா 180 வரணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ மைனஸ் பி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஏ மைனஸ் பி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? சரி. இப்போ ஏவோட டேர்ம் என்ன? 3x மைனஸ் பிளஸ் 15 டிகிரி பிளஸ் பியோடது 2x பிளஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். இதுல இந்த எக்ஸை கண்டுபிடிச்சி ஏல தனியா சப்ஸ்டிட் பண்ணி பில தனியா சப்ஸ்டிட் பண்ணா டைம் எடுக்கும். நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இப்போ மொத்தமா எவ்வளவு வந்திருக்கு? 5x பிளஸ் 45. ஏன் 45? இங்க இருக்க 15 இங்க இருக்க 30 ஆட் பண்ணா 45 டிகிரி ஈக்குவல் டு 180. இப்போ இந்த எக்ஸை மட்டும் 5x மட்டும் இங்க வச்சுக்கிட்டு இந்த 45 அங்க போனுச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அப்போ 5x ஈக்குவல் டு 135. புரியுதா? 5x 135னா எக்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 27 இருக்கும். இதையும் கேன்சல் பண்றோம். 5ஆல கேன்சல் பண்ணா 27 டைம்ஸ் வரும். 135 கேன்சல் பண்ணும். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்னா, ஏ மைனஸ் பியின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிருக்கான். ஏ மைனஸ் பி. அப்போ நம்ம இங்க போட்டோம்ல, இவர் ஏ இவர் பி, பிளஸ் பண்ணா 180 டிகிரி வருது. அப்போ மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். இல்ல சார் எக்ஸ் கிடைச்சிருச்சுல, நான் போய் ஏல ஒரு டைம் சப்ஸ்டிட் பண்றேன், பில ஒரு டைம் சப்ஸ்டிட் பண்றேன்னா டைம் எடுக்கும். புரிஞ்சா? செக். கேக்குதுலப்பா ஆடியோ? செக். ஓகே, கேக்குது. சரி, இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்றோம். அதாவது இங்க இருக்க 3x-ஐயும் இங்க இருக்க 2x-ஐயும் மைனஸ் பண்றோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் கிடைக்கும். இது ரெண்டையும் நான் ஏ மைனஸ் பி ஃபர்ஸ்ட் பண்றேன். முன்னாடி பிளஸ் பண்ணேன், இப்போ மைனஸ் பண்றேன். இங்க பிளஸ் 15 இருக்கு, மைனஸ் 30 இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும்? மைனஸ் 15. இதுதான் ஏ மைனஸ் பிக்கான வேல்யூ. ஏ மைனஸ் பிக்கான வேல்யூ என்ன கிடைக்கும்? எக்ஸ் மைனஸ் 15 டிகிரி. எக்ஸ் எனக்கு என்ன தெரியும்? 27 தெரியுமா? 27 மைனஸ் 15 அப்படின்னா எனக்கு 12 டிகிரி. புரியுதா? தனித்தனியா கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணலாம், அது டைம் எடுக்கும். எப்படி இதை ஒரே ஸ்டெப்ல ஆட் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி ஒரே ஸ்டெப்ல மைனஸ் பண்ணிக்கணும், ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, சரி. கொடுக்கப்பட்டுள்ள படம், இந்த மாதிரி படம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா?
ஏஓபி என்பது ஒரு நேர்கோடு. ஏஓபி என்பது ஒரு நேர்கோடு. சரி சார், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே சார், ஆங்கிள் ஏஓசி. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆங்கிள் எப்படிதான் மென்ஷன் பண்ணுவாங்க, ஏஓசி. இந்த இடத்துல இந்த ஆங்கிள் ஏஓசின்றது எதை குறிக்குது அப்படின்னா, நடுவுல இருக்கிற பார்ட் எது? ஓ. அந்த ஓல இருந்து ஏக்கு ஒரு லைன் போகணும், சிக்கு ஒரு லைன் போகணும். இடைப்பட்ட கோணம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஓசின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? அப்போ பிஓடின்னு சொல்லியிருக்காங்களா? பிஓடி. பிஓடினா அதுவும் எங்க அப்படின்னா, அந்த பிஓடி எங்க இருக்கும் அப்படின்னா, ஓ தான் சென்டர். ஓல இருந்து 2 லைன் போகணும். ஒரு லைன் பி, ஒரு லைன் டி. அதுதான் பிஓடி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சிஓடின்னு கொடுத்துருக்காங்கல்ல. சிஓடி அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சி ஓ எங்க இருக்கோ அங்க இருந்து சிக்கும் டிக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள். புரிஞ்சா? இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதை நீங்க எப்படின்னு பிளாட் பண்ண தெரியணும். ஓகேவா? ஓ தான் சென்டர். ஓல இருந்து 2 லைன் போகணும். ஒரு லைன் ஏ, ஒரு லைன் சி. பிஓடி அப்படின்னா ஓ தான் சென்டர். புரிஞ்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி அந்த ஆங்கிளை மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா, யார சென்டர்ல கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள இருக்க ஆங்கிள் தான் பேலன்ஸ் 2 லைன் பிரியும். அவ்வளவுதான். புரிஞ்சா? சரி, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏஓசி கொடுத்துருக்காங்க, அடுத்தது பிஓடி கொடுத்துருக்காங்க. இதை எப்படியும் சொல்லலாம்னா சிஓஏன்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஓபின்னு சொல்லலாம். சென்டர்ல இருக்கிறது மாறக்கூடாது. அந்த லைன்ஸ் ரெண்டும் மாறிக்கலாம். ஓகேவா? சென்டர்ல இருக்க ஓ மாறக்கூடாது. இப்ப அது மாதிரி சிஓடியை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், டிஓசி அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா சென்டர்ல இருக்கிறத மாத்தக்கூடாது. புரிஞ்சா? ஓகே, இப்போ அவன் ஏஓசியும் கொடுத்துட்டான், பிஓடியும் கொடுத்துட்டான், சிஓடியும் கொடுத்துட்டான். எனக்கு மொத்தமா இருக்கிறது ஒரு லைனோட ஆங்கிள். மொத்தமா இருக்கிறது ஒரு லைனோட ஆங்கிள். அப்ப என்ன படிக்கணும் அப்படின்னா, 3x plus 10 plus CODன்றது 50 தான். பிளஸ் BODன்றது x plus 20. இது எல்லாத்தையும் கூட்டுத்தொகை எனக்கு என்ன வரும்னா 180 டிகிரி வரணும். புரிஞ்சா? இதுல ஏற்கனவே டவுட் இருக்கா? சரி, இப்போ மொத்தம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. 3x plus x மொத்தமா 4x. 4x plus 80 டிகிரி, டோட்டல் 180. அப்போ 4x equal to 100. ஏன்னா இங்க இருக்க 80 அங்க போனா மைனஸ் ஆகும். அப்ப x equal to 25. x equal to 25 டிகிரி. இப்ப பர்டிகுலரா ஒரு ஆங்கிள் கேட்டிருக்கான். யார் எடுத்து கேட்டிருக்கோம்னா ஏஓசி கேட்டிருக்கான். ஏஓசி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், 3x plus 10 டிகிரின்னு தெரியுமா? அப்ப 3x அப்படின்னா 3x plus 10 டிகிரி அப்படின்றத கண்டுபிடிக்கணும். x 25 இருந்ததுன்னா எனக்கு 75 பிளஸ் ஒரு 10 டிகிரி 85. கான்செப்ட் புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது எதுக்கா சார் இந்த மாதிரி சம் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு அந்த ஏஓசினா யாருன்னு தெரியணும், சிஓடினா யாருன்னு தெரியணும், பிஓடினா யாருன்னு தெரியணும். புரிஞ்சா?
ஓகே, காம்ப்ளிமெண்ட்ரினா தமிழ்ல என்ன அப்படின்னா நிரப்பு கோணம். காம்ப்ளிமெண்ட்ரினா என்னது? நிரப்பு கோணம். இணை கோணங்கள் இருக்கு, தப்பா இருக்கு, கன்வென்ஷன் தப்பா இருக்கு. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா நிரப்பு கோணம். காம்ப்ளிமெண்ட்ரி angles are in the ratio 11:7. find both angles. இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். 11x plus 7x மொத்தமா 18x is equal to 90 டிகிரி, x equal to 5 டிகிரி. x 5 இருந்துச்சுன்னா இந்த x கொண்டு போய் இந்த 11ல போய் மல்டிப்ளை பண்ணா 55, 7ல போய் மல்டிப்ளை பண்ணா 35. இப்படி போடலாம். இப்படி போறது பதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு இதுல யாரு 11ஓட மல்டிபிள் இருக்கா, ஃபர்ஸ்ட் இருக்க ஆங்கிள் வந்து 11ஓட மல்டிபிளா இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணி வர ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் காம்ப்ளிமெண்ட்ரி தானே, அது 7ஓட மல்டிபிள் இருக்கணும். நீங்க 11ஓட மல்டிபிள் பாத்தீங்கன்னா இவர் ஏ வருவாரு, சி வருவாரு, டி வருவாரு 11ஓட மல்டிபிள். ஆனா 7ஓட மல்டிபிள்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வரும். புரிஞ்சா? 11ஓட மல்டிபிள்ல 3 பேர் வந்தாங்க, பட் 7ஓட மல்டிபிள்ல ஒரே ஒருத்தர் தான் வந்தாங்க. அப்ப எனக்கு ஆன்சர் 55, 35. கான்செப்ட் புரியுதா? யாருக்கா டவுட் இருக்கா? கண்டுபிடிச்சும் போடலாம், டைரக்டா பார்த்த உடனேயும் போடலாம். ஓகே, சும்மா லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் இருந்து இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. இணை கோணம்ன்றது கிடையாது. காம்ப்ளிமெண்ட்ரினா நிரப்பு கோணம், சப்ளிமெண்ட்ரினா மிகை நிரப்பு கோணம். நேர்மிகை கோணங்கள்னு கூட வச்சுக்கலாம். நேர்மிகை கோணங்கள். அப்ப இதுக்கு முன்னாடி சம்ல நம்ம என்ன பண்ணோம், ரெண்டையும் ஆட் பண்ணா 90 டிகிரி பார்த்தோமா, அது நிரப்பு கோணம். அதே ரெண்டையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வந்துச்சுன்னா மிகை நிரப்பு கோணம். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. 7x கொஸ்டின் விசிபிளா இருக்கா? எஸ், கொஸ்டின் விசிபிளா இருக்கு. 7x plus 20, 5x plus 40, then find the value of x. மொத்தமா எல்லா எக்ஸையும் ஆட் பண்ணிக்கங்க, 12x. மொத்தமா ஆங்கிள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கங்க, 60 equal to 180. 12x plus 60 degree is equal to 180 degree. இந்த 60 அங்க போனா மைனஸ் ஆகும். அப்ப 12x equal to 120 degree. அப்ப x equal to 10 degree. இப்ப அவன் என்ன கேட்கிறான்? எக்ஸின் மதிப்பை காண்க. நம்ம எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் எவ்வளவு? 10 டிகிரி.
ஒருவேளை இதுல எனக்கு 7x plus 20 என்னன்னு கேட்டாங்கன்னா 90. 5x plus 40 என்னன்னு கேட்டாங்கன்னா அதுவும் 90. அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டு லைனும் பர்பண்டிகுலரா இருக்கணும். இதுவும் 7x plus 20 தான், இதுவும் 5x plus 40 தான். எப்படி கூட்டினாலும் 90 தானே வருது. அதுதான் கான்செப்ட். புரிஞ்சா? இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின், படிங்க. ஒரு கோணத்தின் மிகை நிரப்பு கோணத்தின் சப்ளிமெண்டரி ஆங்கிள் அளவு அந்த கோணத்தின் 4 மடங்கை விட 20 டிகிரி அதிகம் எனில் அந்த மூல கோணத்தின் காம்ப்ளிமெண்டரியை கண்டுபிடிக்கணும். அந்த மூல கோணத்தின் நிரப்பு கோணத்தை கண்டுபிடிக்கணும். புரிஞ்சா? ஓகே, இணை கோணம் வச்சுக்கலாம். நிரப்பு அவர்னா மிகைனா கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லை. இதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாரி டைரக்டா போட முடியாது. ஏன்னா நமக்கு அந்த ஒரிஜினல் ஆங்கிள் என்னன்னு தெரியாது, அவரோட சப்ளிமெண்டரி எனக்கு என்னன்னு தெரியாது. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அவரோட காம்ப்ளிமெண்ட். புரிஞ்சா? இத ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணுவோமா? அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே நம்ம ஈக்குவேஷனா சால்வ் பண்ணுவோம். இங்க பாரு, மெஷர் ஆஃப் ஏ சப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகேவா? இப்போ நான் ஒரு தீட்டான்னு ஒருத்தர் அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த தீட்டாவோட சப்ளிமெண்டரி யாரு அப்படின்னா 180 மைனஸ் தீட்டா. இது என்னோட ஒரிஜினல், இது இந்த ஒரிஜினலோட சப்ளிமெண்டரி. ஓகேவா? அந்த சப்ளிமெண்டரிக்கும் 4 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் ஆங்கிள். அப்ப 180 மைனஸ் தீட்டா இவருக்கும் இந்த ஒரிஜினலோட 4 டைம்ஸ் இருக்குல்ல, 4 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல். அப்போ மைனஸ் 4 தீட்டா. ஏன் சார் இந்த இடத்துல மைனஸ் போடுறீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் எனக்கு மோர் தென் வந்தாலும் சரி லெஸ் தென் வந்தாலும் சரி ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் அர்த்தம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க டிஃபரன்ஸ் தான் 20 டிகிரி. புரிஞ்சா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? 180 மைனஸ் தீட்டா இது சப்ளிமெண்டரி, அவருக்கும் ஒரிஜினலோட 4 டைம்ஸ்க்கு இருக்க டிஃபரன்ஸ் 20. இதை நீங்க இப்படியே மைனஸ் பண்ணலாம், இல்ல இங்க இருக்க மைனஸ் தீட்டா, இங்க இருக்கிறது மைனஸ் 4 தீட்டா. அப்ப 180 டிகிரி மைனஸ் 5 தீட்டா, 180 டிகிரி மைனஸ் 5 தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த 20 இங்க இருக்குன்னு வச்சு. இப்போ நான் இந்த 5 தீட்டாவை இந்த சைடு கொண்டு போறேன் அப்படின்னா இந்த 20 எங்க வந்துடும்? உள்ள வந்துருமா? அப்போ 20 உள்ள வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும் 160. இந்த மைனஸ் 5 தீட்டா அங்க போனுச்சுன்னா வெறும் 5 தீட்டா. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா இந்த தீட்டா வேணும்னா இதை 5ஆல கேன்சல் பண்ணா போதும். தீட்டா ஈக்குவல் டு 32 டிகிரி. புரிஞ்சா? இப்ப இந்த இடத்துல எனக்கு 32 டிகிரி இருக்கா? இல்ல சார், 32க்கு பதிலா 82 இருக்கு. அப்படி கிடையாது. அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, அந்த மூல கோணம், அதாவது அந்த ஒரிஜினல் ஆங்கிள் இருக்குல்ல, அதோட காம்ப்ளிமெண்டரி என்னன்னு கேட்டிருக்கான். காம்ப்ளிமெண்டரினா என்னப்பா? நிரப்பு கோணம், இல்லைன்னா இணை கோணம் கூட வச்சுக்கணும்.
அப்போ நிரப்பு கோணத்துக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் 32 டிகிரி. இதை சால்வ் பண்ணா போதும், எனக்கு ஆன்சர் வந்துடும் 58 டிகிரி. காம்ப்ளிமெண்ட்ரினா 90ல இருந்து மைனஸ் பண்ணிக்கங்க, சப்ளிமெண்ட்ரினா 180ல இருந்து மைனஸ் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இமேஜை பார்த்துக்குங்க, எந்தெந்த ஆங்கிள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க. இதுல யாரு யாரு பேரலன்றத பார்த்துக்குங்க. ஏஓசி 40 டிகிரி. அப்ப ஏ அந்த ஓட இதுதான் 40 டிகிரி. ஓல இருந்து எனக்கு எங்க போகுது? சிக்கு ஒரு லைன் போகுது, ஏக்கு ஒரு லைன் போகுது. இந்த மாதிரி இமேஜா கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எழுதவே கூடாது. எப்படின்னு ட்ரை பண்ணலாமா? சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் பாருங்க. 30 செகண்ட் மட்டும் சும்மா பாருங்க. ஈஸி தான். எதுக்காக சார் அப்புறம் இந்த சம்ம கொடுத்தீங்கன்னா, இது ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இந்த இமேஜ் தெரியுதுல? ஓகே, இங்க பாரு. ஒண்ணும் இல்ல, யார் யாரும் பேரலல் அப்படின்னா ஏபி, ஏல இருந்து பி வரைக்கும் பேரலல், சிடி பேரலல். ஓகேவா? இப்போ இது பேரலல்ன்றதுனால இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை க்ளோஸ் பண்றேன். இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன், ஒரு லைன் போட்டேன். இப்படி லைன் போட்டுக்கலாமா சார்னா, எந்த விதமான கண்டிஷனையும் அஃபெக்ட் பண்ணாம நம்ம என்ன போட்டுக்கலாம்? லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பார்ட்டை நான் சும்மா ஈன்னு வச்சுக்கிறேன், சும்மா உங்களுக்கு புரிதலுக்கா. அப்போ இந்த பேரல் இப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப இங்கேயும் 100 டிகிரினா இங்கேயும் உள்ளேயும் 100 டிகிரி தான். ஏன்னு புரியுதா? ஒரு பேரலல் லைனை நம்ம டிரான்ஸ்வர்சல் லைன் வச்சு கட் பண்ணும்போது இங்க என்ன ஆங்கிள் கிடைக்குதோ இங்கேயும் அதே ஆங்கிள் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்குமா? அப்ப இந்த இடத்துல எனக்கு யார் யார் பேரலல் லைன்னா, ஏபி பேரலல் லைன், சிடி பேரலல் லைன். அந்த சிடியை நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ்டெண்ட் பண்றேன். சார் இப்படி பண்ணலாமா சார்னா, ஒரு லைன் அப்படின்னாலே என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா போத் டைரக்ஷன்ல? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த சில இருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி லைன் அப்படின்னாலே ஸ்ட்ரைட்டா தான் வரையணும். அப்ப இங்க 100னா இங்க 100. இப்ப அவன் என்ன ஆங்கிள் கேட்கிறான்னு சொல்லி பாருங்க. சியோட ஆங்கிள் கேட்கிறான். சியோட ஆங்கிள் அந்த இங்க இருக்க ஆங்கிள். சில இருந்து எங்கெங்க போகுது அந்த லைன்? சில இருந்து ஓக்கு ஒரு லைன் போயிருக்கு, சில இருந்து டிக்கு ஒரு லைன் போயிருக்கு. அப்ப இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் தான் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கலாம். புரியுதா? இப்ப நான் ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன், அது ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, இங்க இப்படிதான் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த குட்டியோண்டு பார்ட்டை நான் இங்க போட்டிருக்கேன், புரியுதான்னு பாருங்க, ஈஸி தான்.
ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இங்கே 40 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பேரலல் லைனை வரைஞ்சி இந்த இடத்துல எவ்வளவு டிகிரின்னு போட்டாச்சு? 100 டிகிரின்னு போட்டாச்சு. ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரு 100, இங்க ஒரு 40. இங்க எவ்வளவு வந்திருக்கும்? மொத்தம் 180ல இங்க ஒரு 100, இங்க ஒரு 40. அப்ப இங்கேயும் ஒரு 40. அப்ப உள்ள இந்த இடத்துல 40னா இப்படிதானே இருக்கு சி. இது டி, இங்கதான் சி, இதுதான் ஓ. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஓசிடி. ஓசிடி ஓசிடி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு லைன்ல எனக்கு உள்ள 40 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 140 டிகிரி. ஆப்ஷன் எனக்கு 140 டிகிரி. இதை இப்படியும் சொல்லலாம், இதை நம்ம இப்படியும் சொல்லலாம். வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, அந்த குட்டியோண்டு பார்ட்டை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபுல் பார்ட் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓ இருக்கு, இந்த இடத்துல டி இருக்கு, இது நம்மளே போட்ட லைன், இந்த டாட்டர் லைன் தான் நம்மளே போட்டிருக்கோம். இங்கதான் சி இருக்கு. இந்த இடம் 40 நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவனே கொடுத்துட்டான். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த இடத்துல 100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இங்க 40ன்னு போடாம எப்படி சார் போடுறது? 40ன்னு போட்டும் போட்டாச்சு. இந்த 40 போடாம எப்படி சார் போடலாம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி இதை புரிஞ்சுக்குங்க. இதை நம்ம ட்ரையாங்கிள் வரப்பையும் பார்க்கலாம், இப்பயும் பார்க்கலாம். சம் ஆஃப் two interiors is equal to opposite இன்னொரு ஓ வரும் நினைக்கிறேன். ஆப்போசிட் எக்ஸ்டீரியர். இது எதுல இருந்து சார் கடன் வாங்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மொத்தம் 4 ஆங்கிள் இருக்கு. ஏ பிளஸ் 3 ஆங்கிள் இருக்கு சார். இப்போ 4ன்னு சொல்றேன். 180 டிகிரி. இதுல 2 பேர் மட்டும் வச்சுக்கிறேன். நான் ஏவையும் பியையும் மட்டும் வச்சுக்கிறேன். ஏ ஒரு இன்டீரியர் ஆங்கிள், பி ஒரு இன்டீரியர் ஆங்கிள். புரிஞ்சா? சம் ஆஃப் 2 interior angles is equal to opposite exterior angle. சாரி, இந்த இடத்துல ஆங்கிள் எழுதிட்டேன், ஆங்கிள் விட்டுட்டேன், இங்கே ஆங்கிள் விட்டுட்டேன். இப்ப ஏவையும் பியையும் ஆட் பண்றேன்னு வச்சுப்பேன். இந்த சியை நான் அந்த சைடு கொண்டு போனா எனக்கு என்ன இருக்கும்? 180 டிகிரி மைனஸ் சி. இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. தமிழ் அப்படின்னா, ஒரு முக்கோணத்தில் 2 உட்புற கோணங்களின் கூடுதல் உட்புற கோணங்களின் கூடுதல் இந்த 2 உட்புற கோணம்னா இப்ப 100, 40 அதன் எதிர்ப்புற வெளிக்கோணத்திற்கு சமமாக இருக்கும். எதிர்ப்புற வெளிக்கோணம்
ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் வெளிப்புற கோணத்திற்கு சமமாக இருக்கும். சமமாக இருக்கும். புரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி தேவையில்லை. உள்ள இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணா வெளியில இருக்க ஆங்கிள் கிடைச்சிடும். வெளியில இருக்க ஆங்கிள் எவ்வளவு? புரிஞ்சா? இப்படியும் சொல்லலாம், இல்ல இப்படியும் சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஆனா புரிஞ்சுக்கு. கிளியரா? இதுல டவுட் இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்க அந்த லைனை இந்த இடத்துல போட்டுட்டு, எந்த இடம்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, சியோட பாயிண்ட், டாட்டர்ல போடுறேன். டாட்டர்ல போட்டா புது லைன். இப்போ இதையும் பேரலல்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேரல், இவர் பேரல் டு இவர். அப்ப இங்க 100னா இங்கேயும் 100 இருக்கும். இந்த இடம் 100னா இங்கேருந்து இந்த இடம் மட்டும் 100ஆ இருக்கும். இதுவும் பேரலல்னா இங்க உள்ள என்ன கோணம் இருக்கோ அதே தானே இங்க இருக்கும். ஜெட் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா? உள்ள 40னா வெளியிலேயும் 40. அப்ப ஆல்ரெடி ஒரு 100 இந்த லைன்ல கிடைச்சிருக்கு, இங்க ஒரு 40 கிடைச்சிருக்கு, 140. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்ப்பா. ஒரு சம்ம நம்ம 6 டைப் 7 டைப்ல சால்வ் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஜெட் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருந்தாலும் போதும், இல்ல ட்ரையாங்கிளோட இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் போதும். என்ன ப்ராப்பர்ட்டி? சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ட்ரையாங்கிள் ஃபுல்லா இதை தான் பார்ப்போம். ஜஸ்ட் நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இது யாரோட ப்ராப்பர்ட்டினா ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சா? ஓகே. இது ஆக்சுவலி கொஞ்சம் வளைஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த லைன் கொஞ்சம் எப்படி இருக்கணும், இந்த லைன் கொஞ்சம் எப்படி இருக்கணும், இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், கொஞ்சம் லைட்டா வளைஞ்சிருச்சு. இப்போ யார் யார் பேரலல்னு பாருங்க. ஏபி பேரலல் டு சிடி. அப்ப ஏபியும் சிடியும் பேரலல். இங்கேயும் நம்ம அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். இங்க 70னா இந்த பேரலல் லைனை இப்போ இந்த லைன் கட் பண்ணுதா, இங்கேயும் 70 இருக்குன்னு அசியூம் பண்ணி. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு பேரலல் லைனை இப்படி கட் பண்ணிடுச்சு. இங்க எவ்வளவு டிகிரி வந்திருக்கு? 70. அப்படின்னா இங்கேயும் அதே 70 தான் இருக்கணும். இந்த இமேஜ் கொஞ்சம் லைட்டா சுத்தி விட்டுடுச்சு. ஓகேவா? கொஞ்சம் லைட்டா அப்படி நவுந்துருச்சு. சரி, நீங்க என்ன கண்டுபிடிக்கலன்னா இங்க 70, அப்ப இங்க 110. ஏன்? ஒரு லைனோட ஆங்கிள் 180, 70 வெளியில இருக்குன்னா உள்ளுக்குள்ள 110 இருக்கும். உள்ளுக்குள்ள 110 இருக்கு, ஆல்ரெடி ஒரு 20 இருக்கு. 20 பிளஸ் 110 130. மொத்தம் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? டிஇஎஃப் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இந்த டிஇஎஃப்ல இந்த ஆங்கிள் 110, இந்த ஆங்கிள் 20, மொத்தத்தையும் ஆட் பண்ணா 130. 130 180ல இருந்து மைனஸ் பண்ணிட்டா 50. இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இப்போ பார்த்தோம்ல, இப்போ கடைசி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, என்ன ப்ராப்பர்ட்டி? சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட். இந்த 110 கண்டுபிடிக்காமே நீங்க இதை சொல்லிடலாம். எப்படி நான் சொல்றேன், கொஞ்சம் கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கு. அந்த இமேஜ் இப்படிதான் இருந்திருக்கணும், இப்படிதான் இருந்திருக்கணும். இந்த லைனும்
இந்த லைனும் பேரலல். இங்கே 70 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க, இங்கேயும் 70 டிகிரி தான் வரப்போகுதுன்னு அது உங்களுக்கே தெரியணும். இங்கே 20 டிகிரி இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த 70 வச்சு இந்த 110 போட்டோமா? இப்ப அது வேண்டவே வேண்டாம். இங்க இருக்க எக்ஸா, இப்போ இவங்க 2 பேரும் இன்டீரியர். யாரு? எக்ஸும் 20யும் இன்டீரியர். சம் ஆஃப் 2 இன்டீரியர் இஸ் ஈக்குவல் டு அதோட ஆப்போசிட் எக்ஸ்டீரியருக்கு ஈக்குவலா இருக்குமா? இப்ப இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் DEF, இந்த DEFல ஆங்கிள் E எவ்வளவு தெரியாது, ஆங்கிள் F எவ்வளவு 20. இதை ரெண்டையும் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன இருக்கும்? சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் 70. அப்ப எனக்கு இவர் 20 தெரிஞ்சிருச்சு. 20 கூட எதை ஆட் பண்ணா எனக்கு 70 கிடைக்கும்? அப்ப 50 ஆட் பண்ணாதானே கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம 110 கண்டுபிடிக்கல பாருங்க. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கான்செப்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். புரியுதா? இந்த 110 வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல இந்த 110 இல்லாமலே நீங்க சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிச்சாலும் சரி, எப்படி வேணாலும் ஆன்சர் இருக்கு. புரிஞ்சா? எக்ஸோட வேல்யூ 50. இது என்ன கான்செப்ட்னா, நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்டை பத்தி கிளாஸஸ்ல பேசிக் கிளாஸ்ல பேசியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றீங்களா? மொத்தம் இதுல 4 பேரலல் லைன் இருக்கு. யார் யார் பேரலல்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. வழக்கம் போல PQ பேரலல், ஓகேவா? AE பேரலல் டு CD, AEன்ற லைனும் CDன்ற லைனும் பேரலல். அப்ப என்னன்னா மொத்தம் 4 பேரலல் லைன். ஒன் செகண்ட், இது வேற கலர்ல, இது வேற கலர்ல. உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க காப்பி பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ எல்லாமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸா தான் வரும். அது என்ன சார் எல்லாருமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸா வருவாங்கன்னா, இந்த இடம் 100ன்னு கொடுத்துருக்காங்களா, இங்கேயும் 100 தான், இந்த இடமும் 100 தான். சாரி, 110 மாதிரி போட்ட ஒரு நிமிஷம். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இவரும் 100 தான். எப்ப 2 பேரலல் லைன்ஸ் கட் ஆகுதோ அந்த இடத்துல கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா. இப்ப இதே இந்த இடத்துல இது டிரான்ஸ்வர்சல் லைன் இல்லாம இன்னொரு டிரான்ஸ்வர்சல் லைன், அதுவும் பேரலலா இருக்கு. இப்போ மொத்தம் ஒரு லைனோட ஆங்கிள் 180. அப்ப 100 இங்கே போயிட்டுனா 80 இங்கே வா, இங்கே 80ஆ, இங்கே என்ன வந்திருக்கும்? அதே 80 தான் வந்திருக்கும். புரிஞ்சா? அப்ப இவர் 100ஆ இருந்தாருன்னா இவரும் 100 தான், இவர் என்னவா இருப்பாரு? உள்ள இருக்கிறவர் 100 தான் இருப்பாரு, இங்க இருக்கிறவரு 80 இருப்பாரு. கான்செப்டா புரியுதான்னு சொல்லி பார்த்து. கிளியரா? என்ன சார் இப்படிலாம் கொஸ்டின் இருக்குமானா, இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல இப்படியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். லைன்ஸ் அண்ட் ஆங்கிள் தான் பேசிக்ஸ். அதுக்கப்புறம் தான் ட்ரையாங்கிள் இருக்கு, குவாட்ரிலேட்டரல் இருக்கு, பாலிகன்ஸ் இருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, டன். எஸ், இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். Z சொன்ன மாதிரி M ஒன்னு சொன்னா, இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ, இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ, அது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் இங்க இருக்க ஆங்கிள் கிடைக்கும். அப்ப என்ன அப்படின்னா,
pi x plus 70 is equal to 130 plus 120. புரியுதா? அப்போ pi x plus 70 அங்க கொண்டு போனோம்னா மைனஸ் பண்ணிக்கலாம். இங்க எவ்வளவு இருக்கு? 250 இருக்கு. மைனஸ் இங்க இருக்க 70 இங்க போயிடுச்சு. அப்போ pi x equal to 180. கரெக்டா? எஸ். அப்ப x equal to என்னது இருக்கும்? x equal to 36. அவன் என்ன கேட்டிருக்கான்? x தான் கேட்டிருக்கான். புரியுதா? ஒருவேளை இந்த உள்ள இருக்க ஆங்கிள் கேட்டாங்கன்னா, இந்த உள்ள இருக்க ஆங்கிள் அதை நான் ரெட் கலர்ல மார்க் பண்றேன். உள்ள இருக்க ஆங்கிளை பத்தி கேட்டாங்கன்னா, இந்த 130ல இங்க எவ்வளவு இருக்கும்? 130 இங்க போயிடுச்சுன்னா இங்க 50 இருக்குமா? இங்க 120 போயிடுச்சுன்னா இங்க 60 இருக்குமா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாதான் எனக்கு வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல 110 இருக்கும். இதோட சம் உள்ள இருக்கிறதோட சம் ஏரோ ஹெட்டுக்கு வந்திருக்கும். வெளியில இருக்க சம் ஏரோ ஹெட்டுக்கு உள்ள வந்திருக்கும். அவ்வளவுதான். புரிஞ்சா? இது எந்த ப்ராப்பர்ட்டில இருந்து சார் கடன் வாங்கினதுன்னா நம்ம ஜெட்டோட ப்ராப்பர்ட்டில இருந்து கடன் வாங்கினது தான். ஜெட் ப்ராப்பர்ட்டில இருந்து கடன் வாங்கினது தான். புரிஞ்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணா இங்க 250. இது 130 120 ஆட் பண்ணா மொத்தத்தையும் ஆட் பண்ணா ஒரு பாயிண்ட சுத்தி எவ்வளவு டிகிரி இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். புரிஞ்சா? புரிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணி இதே மாதிரி படம் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க இதை திரும்ப டயக்ராம டிரா பண்ண வேண்டாம். உங்களோட சிஸ்டமோட மானிட்டர்ல கிறுக்கக்கூடாது. கையை வச்சே பாருங்க. 180 180ல இருந்து இது மைனஸ் ஆகும் அப்படிலாம் போட்டு. புரிஞ்சா? கான்செப்ட் கிளியரா? டவுட் எதுவும் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. அடுத்த கொஸ்டினும் முக்கியமான கொஸ்டின் தான். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள்ன்றது ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசி. அதுல டின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, ஈன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த டி எங்க இருக்குன்னா சைடுல ஏபில இருக்கு. டின்ற பாயிண்ட் ஏபிக்கும் ஏபியோட சைட்லையும், ஈன்ற பாயிண்ட் ஏசிலையும் இருக்கு. அப்போ ஏடி ஏஇ. இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வார்த்தை கொடுத்திருந்தாதான் இது பொருந்தும். என்ன சொல்லிருக்காங்க? இந்த டிஇ அப்படின்ற லைனும் பிசின்ற லைனும் பேரலல். இதுவும் பேரலல். இப்போ எனக்கு இந்த ஏபிய இப்போ ஒரு ஸ்லாண்டா அசியூம் பண்ணிக்க. ஓகேவா? ஸ்லாண்ட் அதாவது டிரான்ஸ்வர்சல் லைனா அசியூம் பண்ணிக்கங்க. அப்போ ஒண்ணும் இல்லை, இங்க பாருங்களேன். 2 பேரலல் கொடுத்துருக்காங்க, ஒரு டிரான்ஸ்வர்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல எனக்கு எங்கெங்கெல்லாம் கட் இருக்கோ அந்தந்த ஆங்கிள்லாம் சேம். இப்போ இங்க எக்ஸ் இருக்கா? இங்க என்ன டிகிரி இருக்கு? 30 டிகிரி இருக்கா? அப்ப அந்த எக்ஸோட ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்னா x is equal to 30. ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல. 1 2 3 4 5 6 2வும் 6 ஈக்குவல் பார்த்தோமா? அப்ப இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 30 டிகிரி இருக்கு. சரி சார், இங்க Z இருக்கு, இங்க Y இருக்கு, ஏதோ ஒண்ணு தெரிஞ்சா போட்டுடலாம்.
ஆனாப்பா எனக்கு ஜெட்டும் தெரியாதே, ஜெட்டு தெரிஞ்சாதானே ஒய் போட முடியும், இல்ல ஒய் தெரிஞ்சாதானே ஜெட்டு போட முடியும். இப்போ ஆங்கிள் டியோடது 30ன்னு சொல்லியாச்சு, ஆங்கிள் ஏவோடது 40ன்னு சொல்லியாச்சு. இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் தானே, ஒரு ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எவ்வளோ வரணும், 180 வரணும். அப்போ எனக்கு இதுல 70 கிடைச்சிருச்சு அப்படின்னா, நான் ஆங்கிள் சியை பத்தி பேசினாலும் 110 தான், ஆங்கிள் இயை பத்தி பேசினாலும் 110 தான். ஏன்னு புரியுதா? ஏன்னா இது ரெண்டு கரஸ்பாண்டிங் தானே. அப்ப இங்கேயும் 110. எப்படி இந்த 110 வந்துச்சுன்னு புரியுதா? இங்க 30, இங்க 40, அப்ப இங்க 110, இங்க 110னா இங்கேயும் 110. அப்ப எனக்கு அவன் என்ன கேட்டிருக்கான், எக்ஸ் ஒய் மற்றும் ஜெட் கேட்டிருக்கான். அப்ப ரெண்டு ஆப்ஷனுமே 110 வர்ற ஆப்ஷன் எனக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. ரெண்டு ஆப்ஷனுமே 110 வர்றது எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. புரிஞ்சா? ஒரு ட்ரையாங்கிளை வச்சு ட்ரையாங்கிளை பேரலா பிரிச்சோம்னா ஆங்கிள் சேமா இருக்கும். இப்போ இது கூடவே நான் இன்னொரு சின்ன கான்செப்ட் சொல்றேன், இதை பத்தி நம்ம ட்ரையாங்கிள் அப்பையும் பார்ப்போம். இல்ல நம்மள்ட்ட தான் வெப்பன் இருக்கப்ப ஏன் கோல ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஐயோ டெல் பண்ணிட்டேன், சாரி, திக்னஸ் வைக்கிறதுக்கு பதில் டெல் பண்ணிட்டேன். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இப்படி வச்சு ட்ரையாங்கிள் ஏ பி சி. இப்போ ஏபியோட ஒரு சைடுல ஒரு மிட் பாயிண்ட், அதே மாதிரி ஏசியோட சைடுல ஒரு மிட் பாயிண்ட். இதை மிட் பாயிண்ட் வச்சுக்கலாம், இல்லை இது ஒரு பாயிண்ட் வச்சு மிட் பாயிண்ட்னு வச்சுக்காதீங்க, கொஞ்சம் கீழே கூட இறக்கி போட்டுக்கலாம் பார்க்கறது. இது டி, இது இ. இந்த இடத்துல இப்படி கொடுத்துறாங்க, டிஇ parallel to பிசி. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க 60 டிகிரி இருக்குன்னா இங்கேயும் 60 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா இவரும் பேரலல். பேரலல் எங்க கட் பண்ணாலும் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும், சேமா இருக்கும். இப்போ நான் சியோட ஆங்கிள் என்ன சொல்றேன் அப்படின்னா 70ன்னு சொல்றேன். அப்ப இங்கேயும் 70 தான் கிடைக்கும், ஈலையும் 70 தான் கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் யார் சார் இருப்பாங்க? பேலன்ஸ் இருக்கிறது யாரு? பேலன்ஸ் இருக்கிறது ஏ தான் இருக்கு. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 130 வந்துருச்சா? அப்ப பேலன்ஸ் ஏவோட ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும்? 50 இருக்கணும். புரிஞ்சுச்சா? எப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஒரு பேரலல் லைனை வச்சு கட் பண்றோமோ அப்ப இதேதான். இதே கான்செப்ட் தான் நமக்கு இங்க என்ன போட்டிருக்காங்க, இங்க 30னா இங்கேயும் 30, இங்க 40னா பெரிய ட்ரையாங்கிளுக்கும் 40, இங்க 110னா இங்கேயும் 110. புரிஞ்சா? இந்த ட்ரையாங்கிளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த ட்ரையாங்கிளுக்கு என்ன பேர் அப்படின்னா சிமிலியர் ட்ரையாங்கிள். சிமிலியர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. யார் யார் சார் இதுல சிமிலியர் ட்ரையாங்கிள்னா, நம்ம ஒரு குட்டி ட்ரையாங்கிளையும் குட்டி ட்ரையாங்கிளோட ஏடிஇ குட்டி ட்ரையாங்கிள் சிமிலியர், குட்டி ட்ரையாங்கிள் சிமிலியர் டு
குட்டி ட்ரையாங்கிள் ஏடிஇ இஸ் சிமிலியர் டு பெரிய ட்ரையாங்கிள். அதே ஏ தான் இங்கே வரணும். ஏன்றது ரெண்டு பேருக்குமே பொது. இங்க டி இருக்க வேண்டிய இடத்துல யார் வருவாங்கன்னா இங்க பி வருவாங்க. நான் தனியா வேணா எழுதி போறேன். குட்டி ட்ரையாங்கிள் ஏடிஇ இஸ் சிமிலியர் டு பெரிய ட்ரையாங்கிள். ஏ ரெண்டு பேருக்கும் பொதுவாக தான் இருக்கும். ஏன்னா குட்டி ட்ரையாங்கிளுக்கு ஏ பொது, பெரிய ட்ரையாங்கிளுக்கும் எனக்கு ஏ பொது. இப்போ இந்த இடத்துல எனக்கு டி சிமிலியர் டு எந்த ஆங்கிள்? பி. அப்புறம் இங்க ஈக்கு யார் சிமிலியர்? சி சிமிலியர். சைடோட ரேஷியோ பத்தி நம்ம அப்புறமா, இது சைடோட ரேஷியோவும் ஈக்குவலா தான் இருக்கும். நம்ம அதை பத்தி எப்படின்னு பேசுவோம். இதை பத்தி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியே தனியா இருக்கு. இப்போதைக்கு இதை ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பேரலல் வருதோ அப்ப அந்த இடத்துல சிமிலியர் ட்ரையாங்கிள் வச்சுக்கலாம். ஒரு குட்டி சைடை கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. யாரு குட்டி சைடு? இதுல ஏடின்றது குட்டி சைடு, இந்த ட்ரையாங்கிளோட குட்டி சைடு. பெரிய ட்ரையாங்கிளோட சைடு ஏபி. அவங்க ரெண்டு பேரும் தான் சிமிலியரா இருப்பாங்க. எப்படி எழுதிக்கலாம்னா ஏடி பை ஏபி. குட்டி சைடை மேலையும் பெரிய சைடை கீழையும் போட்டுக்கலாம். இதை பத்தி நம்ம ட்ரையாங்கிள் அப்போ பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் சொல்றதுனால நான் மறந்துடக்கூடாதுன்னு நான் இப்போ சொல்லி வச்சிடறேன். இப்போ அடுத்த குட்டி சைடை யாரை வச்சுக்கிறேன்னா டிஇயை வச்சுக்கிறேன். டிஇ. இந்த டிஇனா இங்க யாரு டிஇக்கு பதிலாக இருக்காங்க? பிசி. சிமிலியர். எல்லா குட்டி சைடும் ஒரு ரேஷியோல இருக்கும், பெரிய சைடு எல்லாம் ஒரு ரேஷியோல இருக்கும். அவ்வளவுதான். இப்ப அடுத்தது யாருன்னா ஏஇ வச்சுப்போம். ஏஇ ஏஇ இங்க எவ்வளவு வச்சுப்போம்? ஏசி வச்சுப்போம். புரிஞ்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போதைக்கு இது சிமிலியர் ட்ரையாங்கிள் கான்செப்டா லைட்டா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பத்தி யார் யார் சிமிலியரா இருப்பா, இதை வச்சு எப்படி சம்ஸ் போறோம்னா நம்ம ட்ரையாங்கிளோட கடைசியில பார்ப்போம். இப்போதைக்கு இங்க ஒரு ட்ரையாங்கிள் வந்துச்சு, சிமிலியர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் இருக்குன்றதுனால இப்ப நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஈஸி தான். இங்க பாருங்க, ரேஷியோ ஆஃப் டூ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்டரினா தமிழ்ல என்ன சொல்லிருக்கோம்? நிரப்பு கோணங்கள். நிரப்பு கோணங்கள்லாம் ரெண்டையும் ஆட் பண்ணா 90 டிகிரி வரணும். இது 1x, இது 2x. மொத்தமா இப்ப 6xன்னு வச்சுப்போம். இந்த 6x தான் எனக்கு 90 டிகிரி. 6x தான் 90 டிகிரி. அவன் என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி பாருங்க. அவற்றுக்கு இடையேயான வித்தியாசம். இப்ப ஏ அப்படின்னு வச்சுப்போம், இவரை பின்னு வச்சுப்போம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டோமா? அதை விட இது ஈஸி. இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின். 1:5. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு ரேஷியோலே டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க, 4x. அப்ப நீங்க டைரக்டா அந்த 4x எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும். புரிஞ்சா? ஒன்றும் இல்லை, இதையும் கேன்சல் பண்ணிங்க. இது 3 டைம்ஸ் போகும். 2ஆல கேன்சல் பண்ணா, இதை 2ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் இருக்கும். இந்த 3ஆல இதை கேன்சல் பண்ணுங்க. 30 டிகிரியை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. எவ்வளோ வந்திருக்கும்? 30 × 2 60 டிகிரி. கான்செப்ட் புரியுதான்னு சொல்லி பாருங்க, கிளியரான்னு பாருங்க. நீங்க இந்த எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போய் மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிருந்தா டைம் ஆகும். சம் கொடுத்தப்ப என்ன பண்ணோம்? ரேஷியோ ஆட் பண்ணிக்கிட்டோமா? அப்ப டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தா ரேஷியோவை டிஃபரன்ஸ் பண்ணிக்கங்க. 1ஐயும் 5ஐயும் சம் பண்ணோம்னா 6x. அதே இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணோம்னா 4x. அவ்வளவுதான். எப்பயுமே டிஃபரன்ஸ்னா பெரிய நம்பர். 5xல இருந்து ஒரு x மைனஸ் பண்ணியாச்சு, 4x.
இது ஒரு நல்ல சம். இதை நம்ம பென்னு பேப்பர் யூஸ் பண்ணாமே போடலாம். சரி, இப்போ இங்க ஒய்ன்னு ஒரு ஆங்கிள் இருக்கா, எக்ஸ்னு ஒரு ஆங்கிள் இருக்கா. சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்ப என்ன அர்த்தம்னா எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணா 127 வரும், 127 டிகிரி வரும். பார்த்தோன்னே சொல்லிடலாமா, சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ்டீரியர். அப்ப என்ன கேட்டிருக்கேன்னா எக்ஸ் என்னன்னு கேட்கல, ஒய் என்னன்னு கேட்கல, ஒய் மைனஸ் எக்ஸ். அப்போ ஒய் தான் பெருசா இருக்கு, ஒய்ல இருந்து எக்ஸை மைனஸ் பண்ணி என்னன்னு சொல்லுங்க. சரி, ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம இவங்க ரெண்டு பேரோட டோட்டலை என்ன சொல்லியாச்சு, 127 சொல்லியாச்சு. இப்ப யார் யார் பேரலல்னு பாருங்க. யார் யார் பேரலல்? ஏபி பேரலல் டு சிடி. அப்ப இங்க இருக்க ஏபின்ற லைனும் இங்க இருக்க சிடின்ற லைனும் பேரலல். இப்ப இந்த பேரலல் கான்செப்ட்ல இது எனக்கு எங்க வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. நம்ம இதை பத்தி பேசிருக்கோமா இல்லையான்னு சொல்லி பாருங்க. ஜெட் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்கா? பாக்குறதுக்கு இப்ப நம்ம வரைஞ்ச ரெட் கலர் லைன் ஜெட் மாதிரி இருக்கா? அப்போ ஜெட்ல எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? ஜெட் இருக்க வேண்டிய இடத்துல ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லி பார்த்தோமா? மாற்று உட்புற கோணங்கள் சமம் ஞாபகம் இருக்கா? புரிஞ்சா? மாற்று உட்பக்க கோணங்கள் சமம். அப்ப இந்த இடத்துல எனக்கு மாற்று உட்பக்க கோணங்கள்லாம் யாரு, உட்புற கோணங்கள்லாம் யாருன்னா இங்க 50னா எக்ஸும் 50. அப்ப எனக்கு எக்ஸ் 50ன்னு தெரிஞ்சிருச்சு. 50 கூட ஒய்யை ஆட் பண்ணா 127 வரும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒய்யோட மதிப்பு எனக்கு என்னவா இருக்கும்னா இந்த 50 அங்க கொண்டு போய் மைனஸ் பண்ணா போதும். அப்படி இல்லைன்னா யாரு கூட இதை ஆட் பண்ணா வரும்னு சொல்லி பாருங்க. அப்போ ஒய்யை வந்து நான் 77 அசியூம் பண்ணிக்கிட்டேன். அசியூம்லாம் பண்ணல, கண்டுபிடிச்சிட்டேன். அது ஏன் அசியூம் பண்ணிக்கிட்டேன்? புரிஞ்சா? ஒய் இஸ் ஈக்குவல் டு 77. இப்போ அவன் என்ன கேட்கறான்னா ஒய்க்கும் எக்ஸுக்கும் இருக்க வித்தியாசம். நம்ம எக்ஸ் செட் ப்ராப்பர்ட்டி மூலம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஒய் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அப்ப 77 மைனஸ் 50 27. கான்செப்ட் புரிஞ்சிருக்கா? இவர் ஒய்ப்பா, இவர் எக்ஸ்பா. எக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சோன்னு பாருங்க, ஒய் எப்படி கண்டுபிடிச்சோன்னு பாருங்க. கடைசியா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஒய் மைனஸ் எக்ஸ், ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 27 டிகிரிஸ். அவ்வளவுதான். புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? இல்ல இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு லைன் பேரலல், எல்லாமே லைன்ஸை பத்தி தான் பேசுவோம். ஏன்னா இது நம்ம கொஸ்டின்ஸே லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் தான் நம்ம முடிச்சிருக்கோம். அதனால லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல இருந்து தான் சம்ஸ் போகும். ட்ரையாங்கிள் முடியும் போது ட்ரையாங்கிளை பத்தி பேசுவோம். புரிஞ்சா? இப்போ வரைக்கும் நம்ம 2 லைன் பேசியிருக்கோமா? இதுக்கப்புறம் 3 லைன் சேர்ந்தா ட்ரையாங்கிள். சரி, இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஏபிக்யூ, ஏபிக்யூனா இந்த இடம், எந்த இடம்? ஏபிக்யூனா இந்த இடம் வேணும். ஏபிக்யூ பிபிக்யூ, பிபிக்யூனா இது ஒன்றும் இல்லை, வெவ்வேறு கலர் வச்சுக்கலாம். ரெட் கலர்ல இருக்கிறது தான் ஆங்கிள் ஏபிக்யூ. இந்த பாயிண்ட் பில இருந்து ஏவுக்கு ஒரு லைன் போயிருக்கு, கியூவுக்கு ஒரு லைன் போயிருக்கு.
ஸோ அதான் நம்ம ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து கிரீன் கலரில் இருக்கிறது, இதுக்கும் யாருக்கும் ரேஷியோ வேணும் அப்படின்னா இதுக்கும் யாருக்கும் ரேஷியோன்னு பற்றி பார்க்க போகிறோம். யாரோட ரேஷியோ கேட்டிருக்காங்க? எஸ், ஆங்கிள் பிபிக்யூ. அது என்ன சார் பிபிக்யூன்னு எங்கே சார் இருக்குன்னா பிபிக்யூ, அந்த பி இந்த இடம் தான் பிபிக்யூ. நமக்கு தெரியும் அது ரெண்டையும் ஆட் பண்ணா 180 வரும்னு தெரியும். இதை வச்சு சொல்ல முடியுமா சார், இந்த ரேஷியோ சொல்ல முடியுமானா நம்ம போட்டே சொல்லிடலாம். ஒன்றும் இல்லை, இங்கே எவ்வளோ இருக்கு? 165. அப்போ இந்த இடத்த எனக்கு ஆட் பண்ணா 180 வரணுமா? அப்ப இவரு 15. எஸ், 15 டிகிரி. யாரு 15? ஏபிக்யூ 15 டிகிரி. பிபிக்யூ எவ்வளோ டிகிரி அப்படின்னா பிபிக்யூ இதே டிகிரி தான் இருப்பாங்க. என்ன பார்த்துருக்கோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இவரும் அட்ஜசன்ட். இவர் 15 டிகிரி. இவரும் 15 சாரி அட்ஜசண்டா 165. அப்படி இல்லைன்னா இவரும் ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கணும் 165. இதை நம்ம 15ஆல கேன்சல் பண்ண அப்படின்னா 15 இது 1 டைம் இருக்கும், இதுல 15 11 டைம்ஸ் இருக்கும். அப்ப 1:11 தான் எனக்கு ஆன்சர். கான்செப்ட் புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அவ்வளோ ஈஸி தான். ஆனா இது பேசிக்ஸ். எப்பயுமே பேசிக்ல நீங்க என்னவா இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவன் என்ன கேட்டுக்கான்னு பாருங்க. ஏசிடி. ஏசிடினா இந்த இடம். ஏன் சில இருந்து ஏக்கும் லைன் போயிருக்கு, டிக்கும் ஒரு லைன் போயிருக்கு. புரிஞ்சா? இப்ப என்ன சார் பண்ணதுன்னா இங்கே 140 டிகிரின்னு கொடுத்துறாங்க, வெளியில 140 கொடுத்துறாங்க. அப்ப உள்ள 40. நீங்க இதை கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் சார் இதை கண்டுபிடிக்க வேண்டாம்? சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அவன் சியோட இன்டீரியர் ஆங்கிள் கேட்கல, சியோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் கேட்டிருக்கான் 110. புரிஞ்சா? என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி சொல்லுமா? சம் ஆஃப் 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ நான் ஏவையும் பியையும் மட்டும் ஆட் பண்ணாலே சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஏன் 180ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள். புரியுதா? நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இது 40, இது 70, அப்ப இங்க 70 இருக்கும், மொத்தமா 180. அப்ப உள்ள 70னா வெளியில 110ன்னு சொல்றது டைம் எடுக்கும். சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். தமிழ்ல சொல்லணும்னா சொல்றேன், 2 உட்புற கோணங்களின் கூடுதல் எதிர் வெளிப்புற கோணத்தின் கோணத்திற்கு சமமாக இருக்கும். அங்க எழுதியிருக்கோம்ல, கொஞ்சம் மட்டும் தள்ளிக்கிறேன். கடன் வாங்கின ப்ராப்பர்ட்டி தான். 2 உட்புற கோணங்களின் கூடுதல் அதன் எதிர் வெளிப்புறன்னு வச்சுக்கலாம். எதிர்னா ஆப்போசிட், வெளிப்புறம் எக்ஸ்டீரியர், எதிர் வெளிப்புற கோணத்திற்கு சமமாக இருக்கும். சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அவ்வளவுதான் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுக்குங்க. ப்ராப்பர்ட்டியை அடிக்கடி சொல்லி பார்க்கணும். தூக்கத்திலையும் ப்ராப்பர்ட்டி சொல்லி பார்க்கணும். புரிஞ்சா? சப்ளிமெண்டிவ்னா
மிகை மிகை நிரப்பு கோணம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டான், ட்ரையாங்கிளோட ரேஷியோ, ஆங்கிளோட ரேஷியோ, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சியோட ரேஷியோ கொடுத்துட்டான். அதை வச்சு அந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிட்டு, அந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதோட மிகை நிரப்பு கோணத்தை கண்டுபிடிக்கணும். நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம். நிரப்பு கோணம்னா காம்ப்ளிமெண்ட்ரி, மிகை நிரப்பு கோணம்னா சப்ளிமெண்ட்ரி. செக் பண்ணிட்டேன், மிகை நிரப்பு கோணம் தான் இருக்கு. டவுட் இருந்துச்சு, வேற எதுவும். இப்போ மொத்தத்தையும் எக்ஸையும் ஆட் பண்ணால் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா 10x. 10x ஈக்குவல் டு 180. அப்போ x ஈக்குவல் டு 18. எக்ஸ் 18 இருந்துச்சுன்னா அவன் ஏவோட மிகை நிரப்பு கோணம் தான் கேட்கலாம். அப்போ ஏவோட ஆங்கிள் 36 இருக்கும். இவர் 90, இவர் 54. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு எது தேவை? ஏ மட்டும் தான் தேவை, அவ்வளோ. உடனே 36 போய் டிக் அடிச்சிடாதீங்க, அதன் கூடுதல் அப்படின்னு சொல்லிக்கான கூடுதல் கிடையாது. மிகை நிரப்பு கோணத்தை காண்க. மிகை நிரப்பு கோணம்னா எவ்வளோ வந்திருக்கும்? 144. எப்படி 144 சொன்னோம்? 180 180 180 minus 36 is nothing but 4 balance ஒரு 4, 144 degree. இதே இந்த இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்ட்டை கேட்டிருந்தாங்க அப்படின்னா 90 36 மைனஸ் பண்ணி 54 சொல்லுங்க. புரிஞ்சா? எப்படிலாம் விளாண்டுருக்கேன்னு பார்த்தீங்களா? ஆப்ஷன் உங்களோட ஆக்சுவல் ஆன்சரும் கேட்டிருக்காங்க. அதே ஆன்சர் இங்க இருக்கு. உடனே 36 போட்டக்கூடாது. அவன் சப்ளிமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட். புரிஞ்சா? ஓகே. இந்த கொஸ்டின் நம்ம இப்பதான் போட்டோம், ஞாபகம் இருக்கா? அவன் யாரை பத்தி கேட்கிறான்? PRQ. இந்த இடத்தோட ஆங்கிள் கேட்கிறான். PRQ. ஏன்னா ஆர்ல இருந்து பிக்கு ஒரு லைன் போயிருக்கு, ஆர்ல இருந்து கியூக்கு ஒரு லைன் போயிருக்கு. சார் இதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்களா? எஸ், இதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ நம்ம இங்க என்ன போடுவோம்? 70 போடுவோம். இங்க என்ன இருக்கும்? 50 இருக்கும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா உள்ள என்ன வந்திருக்கணும்? உள்ள 70 பிளஸ் ஒரு 50, 120. ஒருவேளை இந்த வெளியில இருக்க மொத்தமா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சொல்லி கேட்பாங்க. உள்ள இருக்க ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா வெளியில இருக்கிறது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 360ல இருந்து அந்த 120 மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்னா 240. இப்ப வெளியில இருக்கிறத சும்மா போடுறோம், இதை கேட்கல. நீங்க ஒரு டவுட் வரும் இல்லையா? அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றேன். இந்த 240 நீங்க எப்படி கொண்டு வரலாம்? 240 எப்படி கொண்டு வரலாம்னா 130 இங்க இருக்க ஆங்கிளையும் அதே மாதிரி இங்க இருக்க ஆங்கிளையும் ஆட் பண்ணாலும் வரும். எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். ஒரு சம்முக்கு இதுதான் மெத்தட்னு கிடையாது. எது ஈஸியா இருக்கோ, எது நம்மளால நம்ப வைக்க முடியுதோ அந்த புரிஞ்சா? லைன்ஸ் அண்ட் ஆங்கிள் யாருக்கா டவுட் இருக்கா?
பிபிஆர். அப்பனா எனக்கு நடுவில் இருக்க பில இருந்து பிக்கு ஒரு லைன் போகணும், ஆருக்கு ஒரு லைன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதை தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? ஈஸி தான். ஒன்றும் இல்லை, ஒரு தீட்டாவுக்கும் அதோட சப்ளிமெண்ட்டுக்கும், அதான சப்ளிமெண்ட் 2 பேருக்கும் டிஃபர் பை 74. 2 மிகை நிரப்பு கோணங்களில் 74 ஆல் வேறுபட்டால் அந்த கோணங்களில் ஒன்று. 2 கோணம் இருக்கும், ஒன்று அக்யூட்டா இருக்கும், இன்னொன்று அப்டியூஸா இருக்கும். அதான உலக வழக்கம். ஏன் அப்படின்னா 110 அப்டியூஸ், 70 அக்யூட். அப்ப இதுல எனக்கு எல்லா ஆப்ஷனுமே எப்படி இருக்கு? அக்யூட்டா இருக்கா? அப்ப 2 ஆங்கிள் நீங்க சின்ன ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஈஸியான லாஜிக்லேயே போட்டுடலாம். 2 ஆங்கிள் இருக்கா, 2 சப்ளிமெண்ட் ஆங்கிளா, ஒருத்தர் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இவங்களை கூட்டுனா 180 டிகிரி வரணும். பெரியது எக்ஸ், ஒய் சின்னது, என்ன வரணும்? 74 வரணும். அவ்வளோதான். ரெண்டையும் கூட்டினா 180ன்றது நமக்கு உலக வழக்கம். 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் 74ன்றது இந்த சம்முக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு ஸ்மால் தானே வேணும். இதில் எக்ஸை பிக்குன்னு வச்சுப்போம், ஒய்யை ஸ்மால்னு வச்சுப்போம். அப்போ நான் எக்ஸை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே மைனஸ் போடுறேன். இதை மைனஸ் மொத்தமாக மாற்றணும்னா இதுவும் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே ஆல்ரெடி இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும். சிம்பிளை சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே 2y இருக்கும். இந்த 2y இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 106 டிகிரி கிடைக்கும். யாரு? அந்த குட்டியோண்டு ஆங்கிளோட 2 டைம் 106. அப்போ ஒரு டைம் யாரா இருக்கும்? இந்த 2ஆல டிவைட் பண்ணா y மட்டும் டைரக்டா கிடைச்சிடும், 53. இல்லை நீங்க யூஸ்வலா போற மாதிரி போட்டீங்கன்னா எக்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸை வச்சு 180ல இருந்து மைனஸ் பண்ணா ஒய் கிடைக்கும். நம்ம டைரக்டா ஒய்யே கண்டுபிடிச்சாச்சு. ஒய்ன்றது ஸ்மால் ஆங்கிள். கான்செப்ட் புரியுதான்னு சொல்லுங்க, புரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணுங்க. கிளியரா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? 2 கொஸ்டின் தான். 2 கொஸ்டினை முடிச்சோம் அப்படின்னா நம்ம எதில் ஸ்ட்ராங் ஆயிடுவோம்? லைன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஸ்ட்ராங் ஆயிடலாம். புரிஞ்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம்லப்பா? ஓகே. Two corresponding angles formed by intersection of parallel lines by a transversal line x and 70 degree. இதுல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம் அப்படின்னா, இப்ப 2 parallel லைனை ஒரு transversal லைன் கட் பண்ணிருச்சு. அப்படி கட் பண்றப்போ எக்ஸ் அண்ட் 70ன்னு சொல்லி போட்டுட்டீங்கன்னா சம் தப்பாயிடும். இங்க பாருங்க, இங்க எக்ஸும் இங்க 70யும் போட்டுறாதீங்க, மிஸ்டேக் ஆயிடும். ஏன் சார் அப்படின்னா அவனே கொடுத்துட்டான் பாருங்க, 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னா எங்க வரணும் அப்படின்னா, இது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங்னா எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், கரஸ்பாண்டிங்னா யார் யார் கரஸ்பாண்டிங் நமக்கு தெரியுமா? அக்யூட்டா வந்தாங்கன்னா எல்லாரும் அக்யூட் தான். இந்த இடம் தான் எக்ஸ்,
இன்னொரு இடத்துல கரஸ்பாண்டிங்னா அதே ஆங்கிள் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17 தான் கன்சிடர் பண்ணணும். புரிஞ்சா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எக்ஸு 17 தானே சார் சொல்கிறாங்க. அப்போது ஒரு இடத்துல எக்ஸ் சார், ஒரு இடத்துல 70 சார். இது கரஸ்பாண்டிங் கிடையாது, இது அட்ஜசன்ட் ஆங்கிள். கரஸ்பாண்டிங்னா இப்படி 2 லைனுக்கு போடணும். இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், எக்ஸும் 17 தெரிஞ்சிருச்சா? 4x மைனஸ் 30. 4 into 70 என்னப்பா? 4 into 70 minus 30. 280 minus 30 is nothing but 250 degree. கான்செப்ட் புரியுதா? 250 இருக்கா? இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க தப்பா போட்டீங்கன்னா தப்பா வர்றது உங்களோட ஆப்ஷன்ல இருக்கு. என்ன சார் சொல்றீங்கன்னா, எஸ். இப்போ நான் தப்பா உங்களை என்ன சொன்னேன், இந்த இடத்துல 70 இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்ஸ 110 வச்சுப்பீங்க. நான் சும்மா சொன்னேன், இது தப்புப்பா, இது தப்பு. நீங்க தப்பா போட்டாலும் அதோட ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்றேன். அப்ப நீங்க 4 டைம்ஸ் ஆஃப் இது ராங். இப்போ நான் போடுறது ராங்கு. அப்புறம் ஏன் சார் போடுறீங்கன்னு கேட்காதீங்க, புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். வேற எதுவும் 4 டைம்ஸ் ஆஃப் 110 எவ்வளவுப்பா? 440. அதுல இருந்து 30 மைனஸ் பண்ணணுமா? 30 மைனஸ் பண்ணா என்ன வந்திருக்கும்? உங்களோட ஆப்ஷன் பாருங்க, இது தப்பு தான். 440 தப்பு தான், 410 தப்பு தான், 280 தப்பு தான். 280 மைனஸ் 30 தானே கேட்டிருக்காங்க. புரிஞ்சா? நீங்க தப்பா போட்டீங்கன்னா அதோட ஆப்ஷன் எங்க இருக்கும்? சாரி, தப்பா போட்டீங்கன்னா அதோட ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா 410 வந்திருக்கா சரின்னு போட்டுருவோம். இந்த இடத்துல கரஸ்பாண்டிங்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எது வேணாலும் வரலாம். அவன் தெளிவா கொடுத்துறான். கரஸ்பாண்டிங்னா இப்போ இந்த இடத்துல 2 தானே இருக்கு கரஸ்பாண்டிங்கா. இங்க யார் இருக்கா? 1 2 3 4 5 6. நம்ம லைன்ஸ் அண்ட் ஆங்கிள் எதிர்ப்போ யார் யார் ஈக்குவல்னு பார்த்தோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 2 4 6 8 இவங்கெல்லாம் ஈக்குவல்னு பார்த்தோமா? அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகேவா? இப்போ பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஒரு parallel லைன் ரெண்டு சேர்ந்தாதான் parallel. ஒரு டிரான்ஸ்வர்சல் லைனால கட் பண்ணுது. இப்போ மொத்தம் 8 ஆங்கிள் கிடைக்கும். 8 ஆங்கிள் எங்கெங்கன்னு தெரியுமா? 1 2 3 சரி 1 2 3 4 5 6 7 8. இப்போ அவன் யாரை பத்தி பேசியிருக்கான்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிளையும் இந்த இடத்துல இருக்க ஆங்கிளையும் பத்தி பேசியிருக்கான். இவர் 2xன்னு சொல்லிட்டான், இவர் 3x + 10 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நமக்கு இது அட்ஜசன்ட் ஆங்கிள் தான். ஓகேவா? பக்கத்துல இருக்கவங்க தான் அட்ஜசன்ட். இப்போ நீங்க இதுக்கு பக்கத்துல இங்க போட்டீங்கன்னா இதே தான் வரும். அதேதான் 3x + 10. அதே நீங்க இதை எப்படி போட்டீங்கன்னா இங்க 2x வந்துடும். அப்போ மொத்தமா எவ்வளவு வந்திருக்கும்? sum of adjacent angles are equal to ஒரு லைன்ல sum of adjacent angles எவ்வளவு டிகிரி? 180 டிகிரி. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வந்திருக்கும்? 5x + 10
இஸ் ஈக்குவல் டு 180. இந்த 10 அங்கே போனுச்சுன்னா மைனஸ் 5x ஈக்குவல் டு 170. இந்த 5x கேன்சல் பண்ணோம்னா x ஈக்குவல் டு 34. ஒன்றும் இல்லை, 5வது வாய்ப்பால் அடிங்க. 3 டைம் போனால் 15, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 20, 4, 34 ஆகும். புரிஞ்சா? எக்ஸ் ஈக்குவல் டு 34. ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சானா ஈஸியாக தான் இருக்கும். எப்போ புதுசாக இருக்குன்னா புதுவாக லைன் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா. இதில் யாருக்கா டவுட் இருக்கா? இன்னைக்கு பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள். டவுட் இல்லைன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ட்ரையாங்கிள்ஸை பற்றி பேசுவோம். ஓகேவா? இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஓகேப்பா, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.